की जय। யார் இந்த ஆளு? இந்த ஆளு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? இல்ல, தெரிஞ்சுக்கணும். தாத்தா வாங்க டிஃபன் சாப்பிடுங்க. ஓ, மணி 8 ஆயிடுச்சா? ஏம்பா ஞானம், நீ சாப்பிட்டியா? இன்னைக்கு கிருத்திகை தாத்தா, நான் சாயங்காலமா சாப்பிட்டுக்கிறேன். அடடே, கிருத்தியா? அப்ப ஆடி 18. நல்ல வேலைப்பா நீ ஞாபகப்படுத்தின. இன்னைக்கு மத்தியானம் ஒரு 100-150 பேரு நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு வருவாங்க. நீ என்ன பண்ற, உடனே மளிகை கடைக்கு போய் வேணுங்கிற சாமான்ல வாங்கிட்டு வந்துரு. எத்தனை பேர் வந்தாலும் தேவையான அளவுக்கு வீட்டுல மளிகை சாமான் இருக்கு தாத்தா. அது இல்லப்பா, இன்னைக்கு காந்திஜி, வினோபாஜி, நேதாஜி இந்த 3 ஜியுமே நூற்றுக்கணக்கான தொண்டர்களோட தண்டி யாத்திரை போறதுக்காக நம்ம ஊர் வழியா வராங்க. அவங்க எல்லாருக்கும் நம்ம வீட்டுல விருந்து வச்சுட்டு அவங்க கூடவே இன்னைக்கு நானும் தண்டி யாத்திரைக்கு போயிட்டு வந்துடுறேன். தாத்தா, காந்திஜியோட சம்சாரத்துக்கு உடம்பு சரியில்லையா, அதனால தண்டி யாத்திரை கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லி நேத்தே எனக்கு தந்தி வந்தது. நான் தான் உங்கள்கிட்ட சொல்ல வரது. உளராத. காந்திக்கு சம்சாரத்தை விட இந்த தேசம் தான் முக்கியம். இன்னைக்கு கட்டாய தண்டி யாத்திரை உண்டுன்னு காலையில எனக்கு தந்தி கொடுத்திருக்காரு. புடி, போய் உடனே மளிகை சாமான் வாங்கிட்டு வா. வணக்கம் சார். வணக்கம். பிரிண்டிங் பிரஸ் போல கார்ட்டூன் ரெடியால சார். நைட்டே ரெடி பண்ணிட்டேன். காலங்காத்தால இப்படி நீட்டுறீங்களே, காலைல வேலைக்கு வரும்போதே இந்த காலை கடன் எல்லாம் முடிச்சுட்டு வரக்கூடாதா? இது காலை கடன் அல்ல, வேலை கடன். எனக்கு 2 மாசம் சம்பளம் பாக்கி, அதைத்தான் ஞாபகப்படுத்துறேன். ஞாபகம் இருக்கு. ஸ்ரீதர், இத காலையிலேயே கொடுத்து அனுப்பிச்சிருக்கலாம்ல? காலையிலேயே ஸ்கேனிங் கொடுத்துக்கலாம்ல? தலைக்கு ஒரு சீவக்கா, தாடிக்கு ஒரு சீவக்காயா? எப்படியே நீங்க கவிதை எழுதுவீங்கல்ல, அப்படியே 2ஐயும் சேர்த்து கொடுத்துடலான்னு பார்த்தேன். ஒரு வேலை முடியட்டும் நினைக்க மாட்டீங்களே? சரி சரி, கவிதையை சொல்லுங்க. கனவொன்று கண்டேன் தோளா, ஆ, கனவொன்று கண்டேன் தோளா, அதில் கடன் இல்லாத புதிய பாரத மலர கண்டேன் தோளா. ஓ, அது சார், நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் ஒண்ணு சொல்லாமா? நான் எப்பவுமே அடுத்தவங்க அபிப்பிராயத்துக்கு செவிசாய்க்கிறவன். சொல்லுங்க. உண்மை, உழைப்பு, உயர்வு இது உங்க கொள்கையா இருக்கலாம், உயர்ந்த தத்துவமாவும் இருக்கலாம். ஆனா இளமை, இனிமை, புதுமை அதுதான் இந்த காலத்துக்கு ஒத்து வரும். என்ன மாதிரி இளைஞர்களுக்கும் பொருந்தும். இத பாருங்க, உங்கள மாதிரி கிசு கிசு படிக்கிற ஆட்களுக்காக நான் பத்திரிக்கை நடத்தல. நாட்டு நலன்ல யாருக்கு அக்கறை இருக்கோ அவங்க என் பத்திரிக்கை படிச்சா போதும். இன்னைக்கு வேணா நம்ம பத்திரிக்கையுடைய சர்க்குலேஷன் குறைச்சலா இருக்கலாம், ஆனா எதிர்காலத்துல ஞானப்பழத்தினுடைய வளர்ச்சி இருக்க இப்ப உங்களால புரிஞ்சுக்க முடியாது. குட். என்னங்க, போன வார பத்திரிக்கை இந்த வார பத்திரிக்கை ரெண்டும் கொடுத்துட்டு வாங்க. இந்தாப்பா. என்னமோ சொன்னீங்களே யார் படிக்க போறாங்கன்னு, பாத்தீங்கல்ல? காலங்காத்தால தாய் குலமே நம்ம பத்திரிகையை தேடி வாங்கி படிக்கிறாங்க. ரொம்ப குலகாகிதான் அடையாதீங்க. இந்த ஏரியாவில் இருக்கிற தாய் குலங்கள் எல்லாம் தினம் நம்ம பத்திரிகை தான் வாங்கிட்டு இருக்காங்க. அதை என்ன பண்றாங்கிறத கொஞ்சம் ஜன்னல் வழியா எட்டி பாருங்க. ஏதாவது திட்டத்தோட வந்திருக்கீங்களா? திட்டங்களா? அண்ணா, நான் ஒரு புண்ணாக்கு வியாபாரி, இவரு மாட்டுக்கு லாடம் அடிக்கிறவரு. திடீர்னு மந்திரி ஆக்கிட்டாங்க, அதனால திட்டங்கள்லாம் நீங்க தானே சொல்லணும். ஆமாண்ணா. தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு படிப்பறிவு ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால தொகுதிக்கு ஒரு 10 பள்ளிக்கூடம் கட்டுறதா திட்டம் ஒண்ணு கொண்டு வாங்க. நான் ஒரு 20 கோடி ரூபாய் சாங்ஷன் பண்றேன். நல்லதுண்ணா. நீங்க வனத்துறை தானே? ஆமாண்ணா. காட்டுல மரங்கள்லாம் ரொம்ப அழிஞ்சு போச்சு. நாட்டுல மழை இல்லாம ஜனங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால மரம் வளர்ப்பு திட்டம்னு ஒரு 50,000 ஏக்கருக்கு ஒரு ஸ்கீம் கொண்டு வாங்க. உங்களுக்கு ஒரு 20 கோடி சாங்ஷன் பண்றேன். என்ன புரியலையா? கந்தசாமி, இவர்தான் ஐயாவோட பினாமி கான்ட்ராக்டர் கந்தசாமி. 2 கோடி ரூபாய் செலவுல மொத்த தொகுதிக்கும் பள்ளிக்கூடத்தை கட்டி முடிச்சிருவாரு. இந்த பாக்கி 18 கோடி இருக்குல்ல, அதுல பாதி நீங்க எடுத்துக்கங்க, மீதி ஐயா கொடுக்கும்போது. ஏன்னா 2 கோடியில கட்டிடம் கட்டினா பள்ளிக்கூடம் நிக்குமாண்ணா? நமக்கு 18 கோடி நிக்கும். அத பாரு. தெரியுங்களா? தெரியுங்களா அண்ணா? நம்ம மர விஷயம் மர மண்ட கோடி யானைக்கு அல்வா வேணா கல்வியாது. அதே மாதிரிதானே இதுவும்.
இந்த அளவுக்கு ஒரு பாக்கெட் நோட் புக் ஒண்ணு வாங்கி அதுல விதை வாங்கின செலவு 2 கோடின்னு வெறும் கணக்கு எழுது. அப்புறம் பயிரிட்ட செலவு அப்படின்னு ஒரு 5-6 கோடி எழுது. இந்த பாக்கி உள்ள கோடிகள் இருக்க பாரு, அது பராமரிப்பு கணக்குன்னு எழுதி சுபம்னு போட்ட வேண்டியதானையா? ஏன்னா எல்லாமே வெறும் கணக்கா எழுதிட்டா நடுவுல அதிகாரிங்க வந்து மரம் எங்கன்னு கேட்டா என்னன்னா பண்றது? காட்டு தீல மொத்த மரம் எரிஞ்சு போச்சுன்னு சொல்லி அந்த இடத்துல 5 லாரி சாம்பலை போட்டு ஆனா பார்க்க ஒரு அதிகாரிங்க கையில 2 லட்சத்தை பெற்று கணக்கு செட்டில்டு. வந்துட்டேன். நீ வந்தாதாப்பா ஒன்னாது ஞாபகத்துக்கு வருது. இல்லனா கரண்ட் தண்ணி பால் இதுக்கெல்லாம் பணம் கட்டவே மறந்து போயிடுது. நீ ஒருத்தன் இல்லனா இங்க உள்ள பொம்மநாட்டிகளாம் ரொம்ப கஷ்டப்படுவா. தேங்க்யூ மிஸ்டர் நாரசூரியன், தேங்க்யூ. அமுதாமா, கரண்ட் பில் கட்டணும்னு சொன்னீங்களே. உங்க ஆளு பெரிய பரோபகாரியாத்தார் போல இருக்கு. வீடு வீடா போய் தாய்க்குள்ளங்களுக்கு விழுந்து விழுந்து சேவை பண்றாரு. That's something special. அன்னபூர்ணியம்மா, ரேஷன் வாங்கணும்னு சொன்னீங்களே. இந்தாப்பா, இந்தா. என்ன? எல்லா வீட்டுல வாங்கினே இல்லப்பா, அதே ரேஷன் கார்டு தான். அண்ணனோடதுப்பா, அண்ணன் தான் கொடுத்துட்டு வர சொன்னாரு. அண்ணனையே போய் வாங்கி சொல்லு. அண்ணா, வணக்கம் சார். வணக்கம். நான் ஞானப்பழம் பத்திரிகை ஆசிரியர். என்ன விஷயம்? நம்ம நிதி அமைச்சர் 100 கோடி ரூபாய் செலவுல 10 அம்ச திட்டம்னு ஜனங்களுக்காக புதுசா ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காரு. அதை பத்தி உங்க கருத்து கொஞ்சம் சொல்லுங்க. ரெட் சிக்னல் வந்துருச்சு, டேஞ்சர்னு வண்டியை நிறுத்தினேன். அதை விட டேஞ்சரான கேள்வி கேட்கறீங்க. உங்க கேள்விக்கு இந்த சிக்னல்ல பதில் சொன்னா அடுத்த சிக்னல் வரைக்கும் நான் போய் சேர மாட்டேன் சார். ஆளை விடுங்க. அப்பா, கடைசியா ஒரே ஒரு ஆளுகிட்ட முயற்சி பண்ணி பார்ப்போம். அதுவும் சரியா வரலன்னா மறந்துட வேண்டியதுதான். சார், நான் ஞானப்பழம் பத்திரிகையில இருந்து வர்றேங்க. நானும் அதே பத்திரிகையில தான் வர்றேன். இந்த 10 அம்ச திட்டத்தை பத்தி ஊர் முழுக்க சுத்தி கேட்டாச்சு. ஒருத்தரும் வாயை திறக்க மாட்டேங்கிறான். ஆமா, இது என்ன புதுசா நெத்தியில் நாமம்? இது நாமம் இல்ல, 1, 2, 3 இன்னையோட 3 மாசம் சம்பளம் பாக்கி. அதை ஞாபகப்படுத்தத்தான் இத போட்டிருக்கேன். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். ஐம் சாரி, நீங்க யாரும் தெரியலையே. நான் ஞானப்பழம் பத்திரிகை ஆசிரியர் ஞானசூரியன். நிதி அமைச்சர் புதுசா 10 அம்ச திட்டம்னு சொல்லி ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. அதை பத்தி உங்க அபிப்பிராயம் தெரிஞ்சுக்கலாம்னு வந்தேன். சாரி, நோ கமெண்ட். ஒரு நிமிஷம். நீங்க ஒரு காலேஜ் ப்ரொஃபசர், அதுலயும் பொருளாதாரத்தை பத்தி பசங்களுக்கெல்லாம் பாடம் எடுக்கிறவங்க, ஒரு சராசரி குடிமக மாதிரி பேட்டி கொடுக்கறதுக்கு நீங்களே இப்படி பயந்தா எப்படி? ஏன் ஒரு சாதாரண குடிமகனுக்கு இருக்கிற அதே பயம் எனக்கும் இருக்க கூடாதா? பாயிண்ட், நடங்க போலாம். இருங்க. வெரி குட் மார்னிங் சர்வெண்ட். இன்னைக்கு ஒன்னும் அவுட் சைட் ப்ரோக்ராம் இல்ல, கோட் ஷூட் எல்லாம் கேன்சல். இத கொண்டு போப்பா. இது எந்த ஊர் சில்க்? ஜெர்மன் ஷூட் சார். நாட் ஜெர்மன். இது எந்த ஊர் சில்க்? செக்கோஸ்லோவாக்கியா சார். நோ செக்கோஸ்லேவியா. இது உஸ்பெகிஸ்தான். உஸ்பெகிஸ்தான் சார். திஸ் ஒன்லி. சாமிப்பா, இந்த பட்டு துணி எல்லாம் யாராலையும் போட முடியாது. என்ன மாதிரி அந்தஸ்து தகுதி தராதர உள்ள ஒருத்தன் தான் போட முடியும். அறிவிருக்கா? என்ன துணி? சிலுக்கு துணி. இது எவனாலும் போட முடியாது. இதுக்கெல்லாம் ஒரு தகுதி தராதரம் பர்சனாலிட்டி இதுக்கெல்லாம் தேவை. இதுல போய் தண்ணி அடிச்சா முட்டா. யாரா முட்டாளு? இரு இரு, என்ன பத்தி உனக்கு தெரியாது. நீ அடிச்ச 1க்கு 10. அதாவது நீ ஒரு அடி அடிச்சேன்னா எவனாவது உன்னை 10 அடி அடிப்பான். இது எங்க முனியாண்டி சாபம். அதனாலதான் எந்த நாயா இருந்தாலும் என்னை கை நீட்ட கூடாது. ஜாக்கிரதை. குட் மார்னிங் பாஸ். சாரி பாஸ், வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன், அதான் லேட் ஆச்சு பாஸ். கடைசி என்ன சொன்ன? லேட் ஆச்சு. அதுக்கப்புறம் லேட் ஆச்சு பாஸ். நான் பாஸ், நீ? நான் உங்க வீட்டு டிரைவர். இது என்ன துணி? இது சில்க் துணி பாஸ். நீ போட்டிருக்கிறது என்ன துணி? இது சில்க். நான் பாஸ், சில்க் போட்டிருக்கேன். நீ யாரு? டிரைவர். இன்னொருக்கா சொல்லு. ஓட்டுநர். நீ சில்க் போடலாமா? பாஸ், நீங்களும் காக்காயி ஒண்ணாக முடியுமா? நீயும் அதுவும் வேணும் ஒண்ணாகலாம். அதுக்கு இல்ல பாஸ், எதையே திங்க் பண்ணி பாக்கணும். பொண்ணுலயே 24 கேரக்டர் இருக்கு, காக்கா பொண்ணு இருக்கு. நீங்க போட்டுக்கிறது 24 கேரக்டர். நான் காக்கா. இந்த காக்கா குருவி அதெல்லாம் விடுறா. பாக்குறவங்க கண்ணுக்கு 2 சிலுக்கா தானே தெரியும். பாஸ், என் பெரிய நகைச்சி நிச்சயதார்த்தம். பழைய கடையில போய் ஏலத்துக்கு எடுத்து என் வாழ்க்கையிலேயே இப்பதான் சிலுக்கு போடுறேன். போட்டுட்டல்லடா. பாஸ் பாஸ், ஏன் சொல்றீங்க? இன்னைக்கு 2ல ஒரு முடிவு தரணும். ஒண்ணு நீ போடு சிலுக்கு, இல்ல நான் போடுறேன். பாஸ் பாஸ்,
நீங்க போடுங்க, நீங்க போடுங்க. நான் கழட்டிடுறேன். கழட்டு கழட்டு. அவர்ற வேட்டிய இந்த புடி. என்னது? புடுறா. இனிமே உன் வாழ்க்கையில என்கிட்ட டிரைவரா இருக்க வரைக்கும் சிலுக்கு மட்டுமல்ல சட்டையே போடக்கூடாது. பார்த்தவேடா. பாஸ், என் தங்கச்சி நிச்சயதார்த்தத்துக்காக போனது. அதை கொளுத்தி என் சென்டிமெண்டே ஃபைல் பண்ணிட்டீங்களே. குணச்சித்திர கேரக்டரா? இங்க பார், இந்த தங்கச்சி சென்டிமெண்ட் என்ன டச் கூட பண்ணாது. என் தங்கச்சி கூட தான் நிச்சயார்த்தம் பண்ணிருக்கேன். மாப்பிள்ளை யார் தெரியுமா? நேபாள் இளவரசர். இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் நான் கூட ஒரு மகாராஜாடா. என் ஸ்டேட்டஸ் குறுக்க எந்த மேட்டர் வந்தாலும் இதே மாதிரி கொளுத்திடுவேன். வேண்டாம், இன்னொரு நாளைக்கு கல்யாணம். உங்க காலை பிடிச்சி கெஞ்சி கேட்டுக்கிறேன், என் பொண்ணோட வாழ்க்கையை பாழாக்கிடாதீங்க. தயவு செஞ்சு பெரிய மனுஷன் பண்ணுங்க மாப்பிள்ள. என்னதே பெரிய மனுஷன் பண்றது? பேசுறது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணு. பாருங்க, எது வந்தாலும் உள்ள போய்க்கலாம் வாங்க. உள்ள வந்து என்னத்த பேசுறது? தம்பி, உங்களுக்கு தேவையானது எதுவோ அதை நான் ஏற்பாடு பண்றேன். வாங்க உள்ள. கொடுத்தாதான் நான் தாலியே கட்டுவேன். கொடுத்துருங்க. வாங்க 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 வாங்க. என்னவா பண்ற? வேலை நிறுத்த சொல்லப்பா. நம்ம ஆளுங்களா புறப்படுங்க. மாப்பிள்ள இருந்தாலும் நீங்க ரொம்ப முடிக்கிட்டு போறீங்க. பின்ன என்னையா உள்ள வாங்க தரேன்னு சொல்லிட்டு இப்ப தீபாவளி பொங்கல் என்ன அர்த்தம்? 5 பவுன் தானே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண கூடாதா? பேசுறதே 15 பவுன். இது 5 பவுன் அட்ஜஸ்ட் பண்ணி வரியா? இந்த கல்யாணம் நடக்கிறப்பா. நம்ம ஆளுங்களா புறப்படுங்க. கொஞ்சம் இருங்க, அவசரப்படாதீங்க. சம்சாரம் ஒரு சுமை தாங்கி. ஓஹோ, நம்ம சுக துக்கங்கள்ல பங்கெடுத்துக்க வர்றவ. ஓ, காசுக்காக கல்யாணங்கிறது பெண்களோட கண்ணியத்தையே கேவலப்படுத்துற மாதிரி. அது சரி. யாரு பரபரப்பான புரட்சி பத்திரிகை ஞானப்பழத்தின் எடிட்டர் அண்ட் எம்டி. அப்படி சாரு தாலி கட்ட மாட்டாரு, வெறும் வெத்து வெட்டுன்னு சொல்றியா? ஆம்பு சார், நீங்க சும்மா இருங்க. எங்க ஆளு வாயில பேசுறவர் இல்ல, செயல் வீரர். எங்க செயல்படுத்த சொல்லுங்க. செயல் வீரரை காலனா வரவே சொல்லக்கூடாது. அந்த பொண்ணு கருத்து தாலி கட்டணும். கட்டுறையா? ரெடியா? ஆசிரியரே, சிங்கம் சீறி பாயும் நேரம் வந்து விட்டது. இது உங்கள் கௌரவ பிரச்சனை. நீங்க கொஞ்சம் வாயை வச்சுட்டு சும்மா இருக்கீங்களா? பாத்தியா, ஊருக்கெல்லாம் நல்ல உபதேசம் பண்ணாரு. தனக்கு தடமாறான் பாரு. கதர் சட்டை போட்டா மட்டும் பத்தாது, காந்தியத்தை கொஞ்சமாவது நெஞ்சுக்குள்ள வச்சிருக்கணும். அவர் ஏதோ நாயஞ்சல வந்திருக்காரு. அதான் அதே நாயத்தை அடுத்தவங்களுக்குன்னா நானும் வண்டி வண்டியா சொல்லுவேன். பெருசா பத்திரிக்கை நடத்த வேண்டாராம். இங்க பத்திரிக்கை பாரு, உன்ன மாதிரி ஒரு அயோக்கியங்கிட்ட இருந்து ஒரு பொண்ணை காப்பாத்தணும். அதுக்காக காரணம் வரதட்சணை வாங்காம அந்த பொண்ணு முகத்தையே பார்க்காம நான் தாலி கட்டுறேன். சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே சுமங்கலே ரியம்பதோரிமா குந்தமே தபஸ்யதாம் சௌபாக்யமஸ்தே தத்மாயாதாஸ்தம் சூப்பரா இருக்கு. நல்ல ஒரு கிளான்ஸ் கொடுங்க. அவசியமே இல்ல. இந்தாங்க, தாலி எடுத்து கட்டுங்க. புள்ளையரே, அச்சத அச்சத. கோடீஸ்வரர் வீட்டு பொண்ணு பார்த்தோன்னு கொத்திட்டு போலான்னு பாக்குறாங்க. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. எவனா இருந்தாலும் இல்ல, இதை நான் ஒத்துக்க மாட்டேன். இந்த ஆளு என் தங்கச்சி ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டான். இன்ஸ்பெக்டர், உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. எதுக்கு? இன்ஸ்பெக்டர், ஐ அம் a மேஜர். இது பாருங்க, அவர் மேல எந்த தப்பும் இல்ல. நானா விருப்பப்பட்டு தான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன். இன்னும் சொல்ல போனா தாலி கட்டுற வரைக்கும் அவர் என் முகத்தை கூட பார்த்ததில்ல. இது கதை. முகத்தை பார்க்காம ஒரு கல்யாணமா? என்னங்க, ஒரு நிமிஷம் இப்படி வரீங்களா? என்னங்க வர்றீங்களா? இத பாருங்க, நம்ம ஆசைப்படுறதுக்கும் நடைமுறை வாழ்க்கைக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. கல்யாணத்துல வேணா நான் அவசரப்பட்டிருக்கலாம். ஆனா யார கல்யாணம் பண்ணணுங்கிறது நான் நிதானமா எடுத்த முடிவு. இல்ல, 5 பவுன் கூட போட முடியாத ஒரு ஏழை பொண்ணுன்னு நினைச்சுதான் உங்க கழுத்துல நான் தாலி கட்டினேன். செல்வ செழிப்போட வாழ்ந்த உங்களால என்னோட சூழ்நிலையில நிச்சயமா சந்தோஷமா இருக்க முடியாது. என்ன தவிர என் வீட்ல இருந்து நான் வேற எதையுமே எடுத்துட்டு வர போறது இல்ல. இப்ப சொன்னீங்களே ஏழை பொண்ணுன்னு, அவளாவே நான் வாழ்ந்து காட்டுறேன். நடங்க. அண்ணா, நான் என் புருஷன் வீட்டுக்கு போறேன். இப்ப உனக்கு கோவம் இருந்தாலும் என்ன பார்க்காம உன்னால இருக்க முடியாதுன்னு தெரியும். உனக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா அங்க வந்து பாரு. நீங்க ராஜாவாகிறது இப்படி கனவாயி போச்சப்பா. விசாரிச்சு பார்த்தேன், உன் மச்சான் ஞானப்பழ பத்திரிகை ஆசிரியரா. அவருக்குன்னு சொந்தமா இருக்கிறது அந்த சைக்கிள் ஒண்ணுதானா? அதுக்கு ஏன் நினைச்சு மாப்பிள பரவாயில்ல, ஸ்கூட்டர் வச்சிருக்காரு. என்ன உனக்கு இந்த டிரைவர் வேலை வேணும்னு நினைக்கிறியா வேண்டாம்னு நினைக்கிறியா? வேணும் முதலாளி. அப்படின்னா நாளைக்கு இருந்து உன் தங்கச்சி பொறுத்த சைக்கிள் கூட போக கூடாது, நடந்துதான்டா போகணும். முதலாளி